இதுதான் நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த வெயிட் ஸ்கேல்லாம் இல்லை. ஸோ இதை வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இது நான் சொல்கிறேன் இது எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. இது வந்து ஒயிட் சுகர், இதில் 2, இது ப்ரௌன் சுகர், இதில் 2, இதுவும் சேர்ந்து 4 ஸ்பூனா. அப்போ இது 8 ஸ்பூன். தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவாங்க, சொன்னது அவ்வளோதான். அப்புறம் இந்த எசன்ஸ், ஏதோ ஒரு எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் சொன்னாங்க, என்கிட்ட இதுதான் இருக்குது. ஸோ இந்த எசன்ஸ் இந்த ஒரு சின்ன முடியை ஊற்றிப்போம். பேக்கிங் பவுடர், பட்டரு இந்த ஸ்கூப்பில் 2 ஸ்கூப் நான் போட போகிறேன். 2 இல்லைன்னா 4, இதுக்கு ஈக்குவலாக இது போடணும். ஸோ அதனால் இது 4 எடுத்துருக்கேன்னா இது 4 ஸ்பூன் போட போகிறேன். ஒரு விஷயம் புரியல, நாம் போய் அது வாங்கினாவே 100 ரூபா கூட வராது. இந்த ஒரு பட்டரே 100 ரூபா. 100 ரூபா. அப்புறம் இது 36 ரூபா, இது ஒரு 40 ரூபா. சுகரு, முட்டை ஒரு 8 ரூபா. வீட்டு நான் மைதா எடுக்கலைன்னா வீட்டில் மைதா இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் வீட்டு எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நமக்கு தேவையான பொருள். அடுத்து வேறு என்ன தேவைன்னா ஒரு குண்டா, ஒரு இது கரண்டி, இந்த ஒரு மிக்சிங். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வச்சு மிக்ஸ் பண்ணணும், அடுத்து இதை வச்சு மிக்ஸ் பண்ணணும். கையிலே மிக்ஸ் பண்ணிடலாம், எல்லோரும் பண்ணுறாங்க, ஓகே நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ மிக்சிங் ப்ரொசீஜர் வந்து நான் காட்ட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த பட்டர் எடுத்து போட்டுப்போம். சரியா? பட்டர் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். இது மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது, வருமானு தெரியல. ஒரு 4 ஸ்கூப் வந்து எடுப்போம் அப்ராக்சிமேட்டாக. விழ மாட்டேங்குது. பேசாமல் மொத்தமாக போட்டுடுறேன் நான். இது விழ மாட்டேங்குது. இது இவ்வளோதான் இருக்கும். உங்கள் பாருங்கள், இது 1 எடுத்துருக்கேன்னா 2, 3, 4 அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால் இது நான் மொத்தமாகவே வந்து போட்டுறேன். அது எப்படி இருக்குது? ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். அது வரல, இதிலேருந்து வரல. இதனால் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்தாச்சு. அவங்க ரொம்ப சாஃப்டாக கட்டினாங்க. இது என்ன கல் மாதிரி இருக்குது. ஒரு மேலே ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சதுனால அது மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஏதான் மிக்ஸிங் போட்டு ஒரு வேளை பழைய பட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல என்னன்னு. இப்படி தான் மிக்ஸ் பண்ணாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணதும் அது ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளும் அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். ஸ்பூனில் மாட்டிச்சு, இப்போ இதில் மாட்டிச்சு. நான் வருது, அது மாதிரி சாஃப்ட் ஆகுது. ஸோ அதனால் திருப்பி பண்ணணும்னா வந்துடும் நினைக்கிறேன். பார்க்க ஈஸியாக இருக்குது, இது சுற்றிட்டே இருக்கணும் போல். சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிப்போம். பக்கம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர்,
ஒயிட் சுகர், அடுத்து ப்ரௌன் சுகர். இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ ரொம்ப நேரம் சுற்றணும் போல். இந்த எலக்ட்ரிக் வச்சுருக்காங்களா அதெல்லாம் ஈஸியாகிடும். இது நம்ம சுற்றிட்டே இருக்கணும். இப்போ சுற்றிட்டே இருந்தால் தான் வந்து அது சேர்ந்து இது உள்ளே வேற போய் மாட்டிக்குது. ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் இது சுற்றுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். இது நல்லா இப்படி க்ரீமியாக ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம சேர்த்துவோம். என்னென்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு இந்த எசன்ஸும் ப்ளஸ் வந்து எக்கும் வந்து எக்கு சேர்த்துவோம். எக்கு இந்த எசன்ஸ் வாங்கி வந்து வச்சே ஒரு வருஷம் ஆச்சு. டைம் இருக்குது, ஆனால் உடனே வேஸ்ட் ஆனது யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. டைம்லாம் இருக்குது, திறக்க முடியல. நல்லா சட்டையில் கை பட்டராக இருக்கிறதுனால அதை திறக்க முடியல. ஓகே, எவ்வளோ தான் நான் ஊற்ற போகிறேன். இது எனக்கு தெரியல இது எவ்வளோ ஊற்றணும்னு. அவங்க அதுவும் சொல்லலை, சும்மா அப்ராக்சிமேட்டாக. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுவோம். இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வித்தியாசமாக பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அடுத்து மாவு. ஓகே, மாவு யூஸ் பண்ண போகிறோம். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. நானும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆஃப் போட்டிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆஃப் போட்டுக்கிறேன். அது ஏன் சொன்னாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி சொன்னாங்க. நாமளும் அதே செய்வோம். டக்குன்னு மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஃபுல்லாக கொட்டியாச்சு. இது அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேனே. பண்ணுவோம். வாசனையே எனக்கு பிடிக்கல. நல்லா வரும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் தான் நான் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட் டைம். ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் எங்கே வெடிச்சு மேலே வந்துருமோன்னு. ஆனால் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நம்ம செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இது தேவையில்லை. இதை தூக்கி போட்டுட்டு, ஐயோ இன்னொரு ஸ்பூன் ரெட் கலர் ஸ்பூன் காட்டினால அது இல்லை, எங்கேயோ போயிடுச்சு.
எங்கேயோ போயிருக்காது. எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கானுங்க, அவங்க எடுத்து போயிருப்பானுங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பூன் எடுத்துப்போம். ஒரு நல்ல பெரிய ஸ்பூனாக எடுத்தாச்சு. அப்புறம் மிக்சிங் பேக்கிங் பவுடர் போட மறந்துட்டேன். எல்லாம் எடுத்து வச்சும் போட மறந்துட்டேன் பாருங்கள். இதில் எடுத்து வைக்காமல் நான் செஞ்சுருந்தேன்னா என் நிலமை என்ன இருக்கும். இந்த குட்டி ஸ்பூனில் கொஞ்சோண்டு இவ்வளோதான் போதும். ஏன்னா பட்டர்லாம் நிறைய போட்டிருக்கேன், வேஸ்ட் ஆகிட போகுது. அதனால் கொஞ்சோண்டு போதும். கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். இது மேலே ப்ளைனாக இருக்குல்ல, அதனால் போட. ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள டயர்டாகிடுச்சு எனக்கு. எனக்கு பிஸ்கெட் பிடிக்காது. நல்லா சார்ந்திருக்கு. ஆனால் என்ன, பிஸ்கெட் செய்கிறது ஈஸி தான், ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே தான் எனக்கு டயர்டாகிடுச்சு. செம்ம சாஃப்டாக இருக்குது. கேக் தான் biscuit. I am tired.